கார்த்திக். என் பேர் கார்த்திக். நாங்கள் இன்னைக்கு குமரிக்கண்டம் பத்தி பேச போகிறோம். பலரும் அடைய வேண்டிய பல அவிழ்க்கப்படாத முடிச்சுகளோடு கடலுக்கரையில் உறங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு தேசம். இத்தேசம் பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? தமிழர்களாகிய நாம் கண்டிப்பாக அறிய வேண்டிய ஒரு தேசம்தான் இது. அறிவோம் வாருங்கள். குமரிக்கண்டம் என்று சொல்லக்கூடிய பரந்த விரிந்த நிலப்பரப்பம் தான் இந்த தேசம். தெற்கே ஆஸ்திரேலியா, மேற்கே ஆப்பிரிக்கா, வடக்கே தமிழ்நாடு மற்றும் ஸ்ரீலங்காவையும் உள்ளடக்கியதுதான் இந்த தேசம். இக்கண்டத்தில் தான் மாந்த இனம் தோன்றியது. குரங்கை போல குனிந்து நடப்பவனாக இருந்தான். இவர்களை லெமோர் என்று அழைத்தனர். அதனால் குமரி கண்டம் லெமோரியா என்றும் அழைக்கப்படுகிறது. 50 ஆண்டுகளாக தமிழ் மொழியை ஆய்வு செய்த தேவினைய பாவனர் பல தமிழ் இலக்கியங்களை ஆராய்ந்து மாந்தன் தமிழன், அவன் பேசிய மொழி தமிழ் மொழி, அவன் பிறந்த இடம் குமரி கண்டம் என்று கண்டறிந்தார். குமரிக்கண்டத்தில் மொத்தம் 49 நாடுகள் இருந்தன. குமரிக்கண்டத்தில் உள்ள மக்கள் நாகரிகத்தின் உச்ச நிலையை எட்டி இருந்தார்கள். குமரிக்கண்டத்தின் மக்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியின் தொடர்ச்சியை உலகமே வியந்து பார்க்கும் தஞ்சை பெரிய கோவில் ஆகும். குமரிக்கண்டத்தின் மேற்கில் குமரி மலை இருந்தது. அதில் ஓடியது குமரி ஆறு. குமரிக்கண்டம் 3 முறை கடல் சீற்றத்தினால் உடைந்து சிதறிய போது ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா போன்ற நிலப்பரப்புகள் தனியாக பிரிந்து விட்டது. கடைசி கடல் சீற்றத்தின் போது இந்தியாவிலும் சேர்ந்திருந்த இலங்கை தனியாக பிரிந்து